ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 76வது தலைப்பு. செய்ய வேண்டிய பணி. தங்கள் கிராமத்தில் அல்லது பேட்டையில் ஒருத்தன் சாகிற நிலையில் இருக்கிறான் என்று தெரிந்தால் அங்கே சங்கத்திலிருந்து ஒருத்தரோ சிலரோ போக வேண்டும். வீட்டிலே இல்லாமல் ஆஸ்பத்திரியிலோ ஜெயிலிலோ உயிரை விடுகிறவர்களும் உண்டு. எனவே இப்பேற்பட்ட இடங்களுக்கும் தங்களை அனுமதிக்கும்படியாக அந்தந்த அதிகாரிகளிடம் பெர்மிஷன் வாங்கி வைத்திருக்க வேண்டும். அங்கே வெறும் கையோடு போகக்கூடாது. நாமம்தான் சர்வரோக நிவாரணி என்பது வாஸ்தவமே. அதற்கு வெளி வஸ்து ஒன்றும் வேண்டியதில்லைதான். ஆனால் ஸ்தூலமாக பிரசாதம் என்று ஒன்றை கொண்டு போய் கொடுத்தால் அதற்கும் ஒரு தனி உற்சாக சக்தி உண்டுதான். அது சாகிற ஜீவனுக்கு ஜாஸ்தி ஆறுதலாக இருக்கும். ஆனதால் முதலிலேயே கையில் சிவன் கோவில் விபூதி, பெருமாள் கோயில் துளசி ஸ்டாக் வைத்திருக்க வேண்டும். அம்பாள் கோயில் குங்குமம், முருகன் அல்லது பிள்ளையார் கோயில் விபூதி என்று எது இருந்தாலும் சரி. சிவபரமாகவும் விஷ்ணுபரமாகவும் ஏதாவது 2 கோயில் பிரசாதம் ஸ்டாக் இருக்க வேண்டும். கங்கா ஜலம் சர்வபாப சமனம் ஆனதால் கங்கா தீர்த்தமும் வைத்திருக்க வேண்டும். மரணமடைகிற ஜீவன் சைவ மதமோ வைஷ்ணவ மதமோ அதை பொறுத்து அந்தந்த பிரசாதத்தை எடுத்து போக வேண்டும். கங்கா தீர்த்தம் எல்லோருக்கும் பொது. அநேக சைவர்கள் துளசி பிரசாதத்தையும் ஆக்ஷேபிக்க மாட்டார்கள். இப்போதெல்லாம் வைஷ்ணவர்கள் கூட ஈஸ்வரன் கோயில் பிரசாதம் என்றால் விபூதி பிரசாதம் கேட்டு வாங்கி கொண்டு போகிறார்கள். ஆனால் நாம் அவரவர் அபிப்பிராயத்துக்கு அனுகூலமாகத்தான் பிரசாதத்தை தர வேண்டும். மரண சமயத்திலே ஓர் இடத்தில் போய் சித்தாந்த சண்டைகளை கிளப்பக்கூடாது. யாருக்கு எது ஹிதமாக இருக்குமோ அப்படிப்பட்ட பிரசாதமாக எடுத்து போக வேண்டும். விபூதி பிரசாதம் என்பது சிவன் கோயிலில் இருக்கும் தட்சிணாமூர்த்திக்கோ அல்லது தனி கோயிலில் இருக்கிற பிள்ளையாருக்கோ சுப்பிரமணிய சுவாமிக்கோ அபிஷேகம் பண்ணப்பட்ட விபூதியாக இருக்க வேண்டும். சாக்ஷாத் பராசக்தியான அம்பாள் பாதத்தில் அபிஷேகம் செய்யப்பட்ட தீர்த்தமும் கங்காஜலத்துடனோ, கங்காஜலம் கிடைக்காவிட்டால் அதற்கு பதிலாகவோ வைத்திருந்து மறிக்கிறவனுக்கு கொடுக்கலாம். இதேபோல விஷ்ணுபரமாக பெருமாளுக்கு அர்ச்சனை செய்த துளசியை கொண்டு வந்து உலர்த்தி ஸ்டாக் வைத்து கொள்ள வேண்டும். பெருமாள் பாதத்தில் அபிஷேகமான தீர்த்தமும் கொடுக்கலாம். கங்கை கிடைக்காவிட்டால் அதற்கு பதில் வைஷ்ணவர்களுக்கு பெருமாள் பாத தீர்த்தம் தர வேண்டும். பெருமாளுக்கு நித்தியப்படி முழு அபிஷேகம் இராது. திருமஞ்சனம் என்று சில நாட்களில் தான் செய்வார்கள். அதனால் மூர்த்தியின் பாதத்தில் மட்டும் அபிஷேகம் பண்ணுவித்து அந்த தீர்த்தத்தை வாங்கி ஸ்டாக் வைத்து கொள்ள வேண்டும். எதற்கும் கங்கை கைவசம் இருப்பது நல்லது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.